ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ருதி ஸ்மிருதி ஸ்ரௌத்தம் ஸ்மார்த்தம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்னோட ஒன்று இன்டர் ரிலேட்டட். சம்ஸ்கார ஜன்யம் ஞானம் ஸ்மிருத்தின்னு சொல்லுவோம். அதாவது வேதம் நேற்று பார்த்தோம். அந்த வேதத்தில் இருக்கக்கூடியதை முனிவர்கள் ரிஷிகள் தங்களுடைய உள் உணர்வுகளில் ஏற்றுண்டு அதை மைண்டில் செலுத்திண்டு அதை கொஞ்சம் சிம்பிளாக கர்மாக்களாகவும் ஒரு இந்த மாதிரிலாம் தர்மசாஸ்திரங்களாகவும் கொடுத்தது ஸ்மிருதி. அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் கிளை கதைகள் எல்லாம் ஓட விட்டு புராணங்கள் இதிகாசங்கள்னு கொடுத்துருக்கா. இந்த சம்ஸ்காரம் 40 விதமான சம்ஸ்காரங்கள்னு சொல்லுவாள். நித்தியபடி நம்ம பண்ணக்கூடிய ஒரு கிரகஸ்தனாக இருக்கக்கூடியவன் ஔபாசனம் பண்ணணும், ஔபாசனம் வச்சுட்டு பண்ணணும், பித்ருக்காரியங்கள் பண்ணணும், ஸ்ரார்த்தம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்களில் அவன் விடாமல் பண்ணணும். இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த ஸ்மிருதி சொல்கிறது. இந்த சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய நம்ம கர்மாக்களுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அதீந்திரியம் அப்படின்னு சொல்கிறா பெரியவா. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்னா, இந்த சம்ஸ்காரம் அதீந்திரியம் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம காசிக்கு போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறோம். காசி விஸ்வநாதரையும் அன்னபூர்ணியையும் விசாலாட்சியையும் தரிசனம் பண்ணுறோம், காலபைரவரையும் தரிசனம் பண்ணுறோம். அந்த அனுபவத்தை நம்ம அங்கே உணர்றோம். அந்த காசியில் போயிட்டு வந்து அந்த அனுபவத்தை உணர்றோம். போயிட்டு வந்தாச்சு, பேக் டு அவர் ஹோம் வந்தாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறோம். அந்த கோவிலில் காசி விஸ்வநாதர் சன்னதி அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது. அப்போது நம்ம காசியில் போய் ஏற்பட்ட அந்த அனுபவங்களை, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், காசி விஸ்வநாதர் அப்படி பார்த்தேன்னு அந்த அனுபவங்களில் உள்ளுக்குள்ளே இருந்த அனுபவங்கள் எல்லாம் நினைப்பாக வருது இல்லையா? நடுவில் கொஞ்சம் நேரம் அந்த நினைப்பா அந்த அனுபவங்கள் மனசில் இல்லாமல் போயிடுது, மறந்து போயிடுது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி அது கொஞ்சம் மறந்து போயிடுது. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுது, ரொம்ப நாள் கழிச்சு தான் இதை பார்க்குறோம் நம்ம. அப்போ மறுபடியும் அந்த அனுபவங்கள்லாம் என்ன ஆகுது? ஐயோ அப்படி போனோமே இப்படி போனோமேன்னு ஒரு புத்துணர்ச்சி பெற்று ரீகலெக்டிங் த திங்ஸ் வருது நம்மளுக்கு. அதே மாதிரி தான் நம்ம நிறைய பேர் பார்ப்போம். ஒரு சிலருடைய மீட்டிங் நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு அனுபவமாக நம்மளுக்கு இருக்கும். அப்புறம் அதை மறந்துடுவோம். ட்ரெயினில் போகிறம்போச்சே கூட நிறைய அனுபவங்கள் மீட் பண்ணுவோம். பர்சன்ஸை ஃப்ளைட்டில் போகிறம்போச்சே மீட் பண்ணுவோம். அது ஒரு அனுபவமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அது மறந்துடுவோம். அப்புறம் ஆஃப்டர் சம் டைம் அவளை பார்க்குறம்போச்சே அந்த அனுபவங்கள் நம்மளுடைய மனசில் ரீகலெக்ட் ஆகும். ஸோ அந்த மிடில் அந்த தாட்டே இல்லாமல் இருக்கிறது. அப்படி அந்த மிடில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளுக்கு பெயர் தான் அந்த சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரத்தை பண்ண 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 அந்த மிடில் விட்டு போன அந்த அனுபவங்கள் சம்ஸ்காரங்களை பண்ண 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 அந்த விட்டு போன அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு சேர்றது அப்படிங்கிறது தான் புரிய வைக்கிறார். அப்போது அந்த அனுபவங்கள் இம்ப்ரெஷனாக நம்ம மனசில் பதிஞ்சிருக்கு. அது மறுபடியும் அந்த பர்சனை பார்க்குறம்போச்சே, அது மறுபடியும் அந்த சன்னதியை காசி விஸ்வநாதர் சன்னதியை பார்க்குறம்போச்சே அது எக்ஸ்ப்ரெஷனாக வெளியில் வருது. இம்ப்ரெஷனாக இருந்தது, அனுபவமாக இருந்தது, நடுவில் கொஞ்சம் நேரம் காணாமல் போயிடுது, மறுபடியும் அது எக்ஸ்ப்ரெஷனாக வருது. அந்த நடுவில் கொஞ்சம் காணாமல் போகக்கூடிய நிலைக்கு அதுக்கு தான் சம்ஸ்காரங்கள்னு கொடுத்துருக்கு. இந்த பித்தர் காரியங்கள்லாம் பண்ணு, ஒன்றும் இல்லை, காசிக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னோம் இல்லையா? அதையே நம்ம நடனம் மறந்து போயிட்டோம். காசி விஸ்வநாதரை ஏன் நினைக்கிறோம்? நம்ம அதில் தவசமே வருது. கயா 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 கயான்னு சொல்கிறோம் இல்லையா? ஆமாம்ல, கயாவுக்கு போயிட்டு வந்து கூட இப்படி தான் நம்ம பண்ணினோம். நம்ம அதுக்கு தான் அந்த கர்மாக்களை பண்ணு, இந்த மாதிரி பித்திரு காரியங்களை பண்ணு, இந்த மாதிரி சம்ஸ்காரங்களை பண்ணு, சம்ஸ்காரங்களுக்கு இன்னொரு பெயராக இருக்கக்கூடிய அதீந்திரியமாக பண்ணு அப்படின்னு ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் அப்படின்னு 3த்தையும் வச்சு, ஸ்ருதி நம்மளுக்கு மைண்டில் கொஞ்சம் எட்ட மாட்டேங்கிறதுன்றதுனால தான் ஸ்மிருதியாக பண்ணினா, அந்த ஸ்மிருதியும் ஜனரஞ்சகமாக கொடுக்கணும்ன்றதுக்காக தான் புராணங்களை கொடுத்துருக்கு. ஸோ ஆல் ஆர்
இன்டர் ரிலேட்டட் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பெரியவா இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலயமா நம்மளுக்கு சொல்கிறேன்.